பிபிஐஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் உப்புமா தான் செய்ய போகிறோம். சேமியா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்காக எண்ணெயை ஊற்றி காயவும் கடவுள் பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். தண்ணி நல்லா அந்த பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த சேமியாவை கொட்டி நல்லா நொறுக்கி சின்ன சின்னதாக நொறுக்கி வச்சுக்கிறோம். அப்படி கையை வச்சு அமுக்கணும்னாலே புறப்புறன்னு உடஞ்சி எல்லாம் நுணுக்கி விட்டுறலாம். இப்போ நான் அதனால் நுணுக்கி இருக்க பாருங்க. அதுவும் சேமியா எவ்வளோ ஒரு அழகாக குச்சி குச்சியாக சின்னதாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. தாளித்து விட்ட தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சேமியாவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ சேமியாவை எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அவசரத்துக்கு டிஃபன் செய்யணும் அப்படின்னா உடனே நம்ம இந்த சேமியாவை போட்டு ஒரு உப்புமாவாக செஞ்சுக்கலாம். ஆனால் வித்தியாசமாக இந்த சேமியாவோட எல்லாம் ஜீனி, வெல்லம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம என்ன வச்சு சாப்பிட போகிறோம்னா மாங்காய், வெல்லம் போட்டு பச்சடி பண்ணியிருக்கேன். அதை தான் போட்டு தொட்டு சாப்பிட போகிறோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு இந்த பச்சடி நான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பு வெள்ளைக்கட்டி போட்டு செஞ்சுருக்கிறதுனால அந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு இந்த சேமியா உப்புமாவோடு சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சேமியா உப்புமா தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை எழுதி சாப்பிட்லாம். இப்போ நல்லா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பொல பொலன்னு உப்புமா நல்லாவே இருக்குது. இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம், சட்னி வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா சாம்பார் இருந்தால் வச்சுக்கிடுவோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். சுவை கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், மாங்காய் வைக்கிறேன் பாருங்கள். நல்லா வெல்லம் போட்டு தாளித்து மாங்காய் பச்சடி அதை தனியாகவே தனியாக செஞ்சு வச்சுக்கிட்டேன். நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம்,